சோ அன்பும் கருணையுமா இருக்கக்கூடிய இறைவனையும் இயற்கையும் நாம எப்ப உணர்ந்துக்க போறோம் அப்படின்னா, தவத்தால அற்புதமா உணர்ந்துக்க முடியும். எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம ஆழ்ந்து தவம் செய்றோமோ, அந்த அளவுக்கு அன்பும் கருணையும் அற்புதமா நமக்குள்ள மேலோங்கிறத நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளோட தவமுறைகள அமைத்துக் கொள்ளக்கூடிய, அதன் மூலமா பெறக்கூடிய அற்புதமான மன நிறைவு நமக்கு அன்பும் கருணையுமாக மலர்ச்சி பெறும். நமக்கே தெரியாம நம்ம உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து நம்மள பாதிச்சதுன்னா கூட உடனே இல்ல நமக்கு மத்தவங்க மேல ஒரு தவறான புரிதல் இருந்ததுன்னா கூட, அப்ப நம்ம என்ன நெனைக்கிறோம், அந்த நேரத்துல ஒரு வெறுப்புணர்ச்சி காரணமா ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லணும்னு மனசு வந்தா கூட, அப்ப நம்ம ஆழ் மனசு என்ன சொல்லுதுங்க, இல்ல இல்ல நாம மனவளக்கலை அன்பர்கள். அப்போ அந்த இடத்துல என்ன சொல்லுதுங்க நம்ம மனசு? இதெல்லாம் நான் வாழ்க்கையில அனுபவிச்சிருக்கேன் பாத்தீங்கன்னா. சோ, அப்போ நம்ம மனசு சொல்றது, நாம அப்படி சொல்லக்கூடாது. தவறா யாரையுமே நினைக்கக் கூடாது. அவங்களே தவறு செஞ்சிருந்தா கூட, நாம அந்த இடத்துல வாழ்க வளமுடன் சொல்லக்கூடிய அற்புதமான வார்த்தைய தான் நம்ம பயன்படுத்தணும். அப்படிதான் அந்த நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு அந்த அன்பாவும், கருணையாவும் இருக்கக்கூடிய இறையாற்றல் நமக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கு. வாழ்க்கையிலயும் பார்க்கிறோம். அதே சமயம் நம்ம இன்னைக்கு ஒருத்தருக்காவது உடலாலேயோ, மனதாலேயோ, இல்ல பயிற்சிகள் மூலமாவோ யாருக்காவது நம்ம வேதாத்திரியத்தை எடுத்துட்டு போய் சேர்த்திருக்கோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அந்த செயலுக்கும் வந்து ஒரு ஊக்கம் கிடைச்சு, மகரிஷி அருளால நம்ம அதையும் செஞ்சுட்டு இருக்கோம். ஒரு உயிர் துன்பப்படுதுன்னு தெரிஞ்சாலே, அந்த இடத்துல என்ன பண்றோம்? நம்ம அவங்களுக்கு எந்த விதத்துல அத புரிய வச்சு சொல்ல முடியுமோ, அந்த விதத்துல அத புரிய வச்சு, உடற்பயிற்சி செய்யுங்க, காயகல்பம் செய்யுங்க, தியானம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி, அதுக்குரிய ஒரு சிம்பிளான மெத்தட சொல்லிக் குடுத்து, அப்புறம் பயிற்சி கூடங்கள்ல அனுப்பி, நல்ல முறையில அத பயிலணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றோங்க, அந்த ஒரு உயிர்களிடத்துல அந்த அன்பு இருக்கிறதுனால தான், நம்ம அந்த விதமான கருத்துக்கள கூட எடுத்துட்டு போ முடியுது. மனவளக்கலையில நம்ம படிச்சோம். அந்த கருத்த நாமளே வச்சுக்கிறதுக்கு இல்ல. நம்ம கிட்ட மகரிஷி குடுத்துருக்காங்க. எப்படி குடுத்துருக்காங்க? நம்ம கிட்ட அன்பாவும், கருணையாவும், அந்த உள்ளத்தோட நம்ம கிட்ட இந்த பயிற்சி முறைகள குடுத்துருக்காங்க. நீங்க எப்படியாவது இத சமுதாயத்துல எடுத்துட்டு போய் சேர்த்துருவீங்கன்னு நம்ம மேல முழு நம்பிக்கையோட குடுத்துருக்காங்க. அந்த நம்பிக்கைய நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம குருவ உண்மையா நேசிக்கிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் எந்த வகையிலயாவது அத கொண்டு செல்றதுக்கு நம்ம வந்து கண்டிப்பா உறுதுணையா நம்ம நம்ம லைஃப் ஸ்டைல வந்து மாத்திக்கணும் பாத்தீங்கன்னா. அப்படி மாத்திக்கும்போது தான், அந்த உண்மையான அன்பும், கருணையும் அப்படின்றது நம்ம தலைப்புக்காக பேசுறது இல்ல. உள்ளார்ந்த அந்த அன்பும், கருணையும் வெளிப்படுதா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும்னா கூட, நம்மளோட அந்த ஆக்டிவிட்டீஸ்ல தான் நம்ம சரியா அத பயன்படுத்த முடியும் பாத்தீங்கன்னா, பாக்குறோம் நம்ம லைஃப்ல. சோ அப்படி பார்க்கும்போது மட்டும் தான் வந்து, சரி நம்மளுக்குள்ள வந்து அற்புதமா மனவளக்கலை பயிற்சி உள்ள போனது இல்லாம, அதுல மாற்றத்தையும் ஏற்படுத்துது அப்படின்றத நம்ம உணர முடியும். எந்த ஒரு உயிர் துன்பப்பட்டாலும் உடனே என்ன பண்றோங்க, அந்த இடத்துல அந்த அன்பான அ எண்ணத்தாலயோ, சொல்லாலயோ ஏதோ ஒரு வகையில என்ன பண்றோம் அப்படின்னா, அவங்களுக்கு அந்த பாதுகாப்புக்கு உரிய என்ன வழிமுறைகளோ, அதிலிருந்து வெளிவரக்கூடிய அந்த துன்ப நிலையிலிருந்து வெளிவரக்கூடியதுக்கு தகுந்த ஒரு விஷயங்கள அன்பான உள்ளத்தோடு அந்த மனநிறைவாக, அதோட நிக்காம அந்த கருணையான உள்ளத்தோட என்ன பண்றாங்க, பயிற்சிகளையும் சொல்லிக் குடுக்குறோம் பார்த்தீங்கன்னா. அன்பும் கருணைக்கும் மகரிஷி அழகா டெஃபினேஷன் வந்து சொல்லியிருப்பாங்க. இயற்கையை ஆராய்ந்து பார்த்தால் எங்கும் எதிலும் என்ன இருக்குதுங்க? அன்பாவும், கருணையாவும் மட்டும் தான். அன்புன்றது உன்ன உடலாலும், மனசாலும் பிடிச்சுக்கிட்டு இருக்கிறது. கருணை என்பது அந்த பிடிச்சிட்டு இருக்க ஒரு பொருளுக்கு தொடர்ந்து என்ன பண்ணணுங்க? அதுக்கு அந்த உயிருக்கு வந்து அது வளர்றதுக்கோ, அது வந்து மென்மேலும் உயர்றதுக்கோ என்ன பண்ணணுங்க? அத காத்து வருது பாருங்க. அது கருணைன்றாங்க. உளநிலை அறிந்து உயர்ந்த அறிவில் உதிக்கும் ஆர்வமே அன்பு என்றும், உளநிலை அறிந்து உயர்ந்த அறிவில் உதிக்கும் ஆர்வமே அன்பு என்றும், அறிவின் அசையா உறுதியில் துறக்கும் விளைவும் அறிவும் அன்பும் என்றும் அன்பை பற்றி அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்துன்னு சொல்லக்கூடிய சாமிஜியோட அந்த பாடல்ல சொல்றாங்க. அறிவின் அசையா உறுதியில் துறக்கும் விளைவையும் அறியும் அன்பு. அசையாது இருக்கும்போதுதான் என்ன பண்ணுதுங்க, அதுல இருந்து வரக்கூடியது அத்தனையும் அன்பா இருக்கு அப்படின்றாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. ஒரு முட்டை இருக்கு. அந்த முட்டைக்கு ஓடுக்குள்ள எல்லாமே அது இணைச்சு பிடிச்சிட்டு இருக்கிறதுக்கு தேவையான அத்தனையும் அந்த ஓடுக்குள்ள பாதுகாப்பா இருக்கு. அது அன்பும். அந்த பிடிச்சிட்டு இருக்கிறதுக்கு வந்து ஒரு குஞ்சு வளர்றதுக்கும் அதுக்கு தேவையான ரசாயன நீரை கொடுக்கறது தான் வந்து என்னதுங்க, கருணை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு குழந்தை பிறந்திருக்குங்க. அம்மா
24 ஹவர்ஸும் எடுத்து அம்மா, பட்டு, செல்லம் அப்படின்னு சொல்லி கொஞ்சிக்கிட்டே இருந்தா அந்த குழந்தை வளர்ந்துருமான்னா, வளராது. அது என்னதுங்க? அது அன்பு. அப்ப அந்த குழந்தை வளரணுன்றதுக்காக அந்த தாய் ஊட்டச்சத்து மிக்க உணவுகள், அதுக்கு பாலோ, பால் சார்ந்ததோ, சத்துக்கள் நிறைந்த ஒரு பொருள குடுக்கும்போதுதான், அந்த ஊட்டி வளர்க்கக்கூடிய அந்த ஒரு நிலை தான் என்ன சொல்றாங்க? கருணை அப்படின்றாங்க. மாமரம் இருக்குதுங்க. பிஞ்சு, மாங்கா பிஞ்சு வந்துட்டே இருக்கு. அது விழாம இருக்கிறதுக்காக முதல்ல என்ன பண்ணுதுங்க? அந்த மாமரத்துல இருக்கக்கூடிய அந்த கலை நல்லா வந்து இந்த காம்பு பகுதிய நல்லா ஒரு ஆ வலுவுள்ள ஒரு காம்பு பகுதியா மாத்திக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த மாங்காய் சின்ன காயில இருந்து பெரிய காயா வளர்ற வரைக்கும் அந்த காம்பு தான் அத பிடித்துட்டு இருக்கணும். அப்ப அந்த பிடித்துட்டு இருக்கக்கூடிய அந்த காம்பு உறுதியா இருந்தா மட்டும் தான், அந்த மாம்பழத்துக்கு தேவையான ரசாயனத்த அனுப்பிட்டே இருக்க முடியும். ரசாயனத்த அனுப்பும்போது தான் என்ன ஆகுதுங்க? அந்த சின்ன காயா இருந்தது பெரிய காயா வளருது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுதுங்க? அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அதனோட ரசாயன பொருள அனுப்பிட்டே இருக்கும்போது, அது மாம்பழமா கனிஞ்சு அற்புதமான சுவைமிக்க கனியா வந்து மாற்றம் அடையுது. சோ, கருவுக்குள் முட்டைக்கும், கல்லுக்குள் தேரைக்கும் உணவை வைத்த இறைவன் என்னை மட்டும் விட்டு விடுவானா என்ன? நெறைய பேருக்கு இருக்குதுல்ல. கடவுள் வந்து நமக்கு நமக்கு மட்டும் தான் துன்பம் குடுக்குறாரு. நமக்கு மட்டும் தான் அப்படின்னு நெனைக்கிறோமே தவிர, ஆனா நமக்கு மட்டும் துன்பம் இல்ல. நமக்கு ஒரு துன்பம் வருதுன்னாலே, உண்மையாலுமே நம்ம பிளஸ்டு சைல்டு. என்ன பொறுத்தவரைக்கும் நான் நெறைய அத உணர்ந்திருக்கேன். ஆ நம்மளுக்கு வந்து இறைவன் ஏதோ உணர்த்த நெனைக்கிறாரு பார்த்தீங்களா? இன்னும் ஏதோ ஒரு கரெக்ஷன் நம்மகிட்ட வேணும் அப்படின்றதுனாலதான் இறைவன் வந்து நமக்கு ஒரு சின்ன செயல் மூலமா சின்ன செயலா தான் இருக்கும். ஆனா அதுக்கு ஒரு பெரிய பனிஷ்மெண்ட் மாரி நமக்கு லைஃப்ல வந்துரும். அந்த பனிஷ்மெண்ட் என்ன அப்படின்னா, இந்த சின்ன செயல் இல்ல. ஆக்சுவலா அந்த செயல் மூலமா நமக்கு அந்த ஒரு பெரிய விஷயத்த வந்து உணர்த்த வராங்க பாத்தீங்களா? அந்த மாரி நம்ம வாழ்க்கையில அது ஒவ்வொரு நிலையிலயும் நம்ம கிட்ட இன்னும் ஏதோ இயற்கையும், இறைவனும் ஏதோ ஒரு கரெக்ஷன எதிர்பார்க்கிறாங்க. அதனாலதான் நமக்கு வந்து இந்த விதமான ஒரு துன்பம் வந்தது அப்படின்னு சொல்லி நாம அத ஆத்மபூர்வமாக நம்ம ஏத்துக்கிட்டோம்னு வச்சுங்களேன். நம்ம மனசுல எப்பவுமே வருத்தமோ, வலியோ, கவலையோ இருக்காது. சோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன வருங்க? அன்பும், கருணையும் நமக்கு வர ஆரம்பிச்சுரும். கல்லுக்குள்ள தேரைக்கு ஒரு தவளை எடுத்துக்கிட்டீங்கன்னா, எங்கேயாவது ஒரு ஓரத்துல முட்டைய போட்டு வச்சுருச்சுன்னா கூட, என்ன பண்ணுமா, அது வந்து சின்ன சின்ன அந்த கல்லுக்குள்ளேயே ஒரு சின்ன 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 சின்னதா கண்ணுக்கு தெரியாத ஒரு சின்ன ஹோல் இருக்குமாம் பாத்தீங்களா? அந்த ஓட்டை வழியா அதுக்கு நீர் அனுப்பி அந்த முட்டைய ஒரு ஓரத்துல தள்ளி விட்டுருமாம். அது அப்படியே கசிந்து போய் ஒரு ஓரத்துல பாதுகாப்பான ஒரு இடத்துல போய் அந்த முட்டை வந்து தேங்கி நின்ன பிறகு, அது என்ன பண்ணும், கொஞ்ச நாள் கழிச்சு அது பொரிச்சு, ஒரு மிகப்பெரிய ஒரு சின்ன உயிரினமா வெளிய வருது. அப்பேற்பட்ட இறைவன் வந்து, அந்த கல்லுக்குள்ள இருக்கக்கூடிய தேரைக்கு கூட உணவு வச்சிருக்கும்போது, அப்ப நமக்கெல்லாம் ஏதாவது செய்யாமயா விட்டுருவாரு பார்த்தீங்களா? சோ, அப்ப இறைவன் எந்த வடிவில இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்பும், கருணையின் வடிவமாக. இப்போ பாம்பு இருக்கு பார்த்திருக்கீங்க. பாம்பு தவளைய பிடிக்கும்போதும் சரி, ஒரு பல்லி வந்து ஒரு பூச்சிய பிடிக்கும்போதும் பார்த்தீங்கன்னா, சொல்றோம் இல்லையா? கருணையுள்ள கடவுளுக்கு எங்கேருந்து நல்ல மனசு இருக்குன்னு சில பேர்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? இப்பேற்பட்ட கடவுளு ஒரு உயிர இன்னொரு உயிரே பிடிச்சு சாப்பிடுது. அதுவும் கடவுள் தான்றாங்க. அப்ப அந்த கடவுள் எப்படி இருந்தாரு? இப்போ கருணையுள்ள கடவுள்னா ஏன் ஒரு உயிர இன்னொரு உயிர் வந்து பிடிச்சு சாப்பிடுது அப்படின்னு கேள்வி பார்த்தீங்கன்னா, அந்த உயிரினங்களுக்கு வந்து உணவு உற்பத்தி பண்ணி சாப்பிடக்கூடிய அந்த திறன் இல்ல. அதனால ஒன்றை ஒன்று சார்ந்து ஒண்ண ஒண்ணு பிடிச்சு சாப்பிட்டே வாழ்ந்துட்டு இருக்கு. இப்ப சிறுத்தை வந்து மான தொரத்துதுன்னா, மானுக்கு அந்த நம்பிக்கையும், கான்ஃபிடென்ட்டும் வேணும். புலி தொரத்துறத விட 4 மடங்கு மானுக்கு என்ன இருக்குங்க? வேகம் ஜாஸ்தியா இருக்கு. அந்த ஓடக்கூடிய வேகம். ஆனா அது பயந்துருச்சுன்னா ஓட முடியாது. அந்த பயம் இல்லாம இறைவன் நமக்கு ஓடக்கூடிய சக்திய குடுத்திருக்கு அப்படின்னா, அந்த மான் என்ன பண்ணுதுங்க? அந்த புலிகிட்ட இருந்து கூட தப்பிச்சு வாழ்ந்துக்குது. அப்போ நமக்கு அந்த உள்ளுக்குள்ள வந்து இந்த கடவுளோட அந்த தன்னம்பிக்கையும், அந்த நிலைய நம்ம வந்து உணரும்போது மட்டும் தான், அந்த அன்பும், கருணையும் ஊற்றெடுக்குது. நம்பிக்கை கூட பெருகுது பார்த்தீங்கன்னா. அப்போ ஒரு உயிர் வந்து இன்னொன்னு பிடிக்கும்போது, ஒரு மயக்க நிலையை ஏற்படுத்துதாம் பார்த்தீங்கன்னா. சூரிய வெளிச்சத்திலிருந்து தனக்கு ஒரு தேவையான ஆற்றலையும், எனர்ஜியும் எடுத்து, அந்த கண்ணு மூலியமா சேமிப்பா, அது இருப்பா வச்சுக்குது. அப்போ இன்னொரு உயிர பிடிக்கும்போது, ஒரு தவளைய பிடிக்குதுன்னா, கொஞ்ச நேரம் அத பார்த்து, அந்த கண்ணுக்குள்ள ஆற்றல செலுத்தி, அதுக்கு ஒரு மயக்க நிலையை ஏற்படுத்தின பிறகு தான், அந்த உயிரையே அது சாப்பிட ஆரம்பிக்குது. நாம நெனைக்கிறோம், பாம்பு வந்து தவளைய முழுங்கும்போது சத்தம் வருது. அதனோட நரம்புகளோட அந்த துடிப்பு தான் நமக்கு சத்தமா வெளிய வருது. பல்லி பிடிக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா, அப்படியே கவனிக்கும். கொஞ்ச நேரம் அப்படி கவனிக்கும் ஒரு பூச்சிய.
இப்படி கவனிக்கும் போது ஒரு மெல்லிய ஒரு மயக்க நிலை ஏற்படுத்தின பிறகு அப்ப வலி உணர்வு கூட இல்லாம தான் இன்னொரு உயிரினம் வந்து அது ஒரு சில உயிரினங்களுக்கு சொல்றாங்க. அப்ப அந்த வலி உணர்வு கூட ஏற்படுத்தாத அளவுக்கு என்ன பண்ணுதுங்க அந்த ஒரு உயிரை பிடிச்சு சாப்பிடும் போது கூட அந்த உயிரினத்துக்கு பாதிப்பு இல்லாத அளவுக்கு வந்து அன்பும் கருணையுமா இயற்கையை வந்து மாத்தி அமைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எல்லா பொருட்கள்லயும் அன்பும் கருணையும் அன்பு இல்லாத இடமே கிடையாதுங்க. எந்த இடத்துல அன்பு இல்லைன்னு நினைக்கிறீங்க? எல்லா இடத்துலயுமே ஒரு காயம்பட்ட இடத்துல கூட என்ன ஆகுது அப்படின்னா நாம நினைக்கிறோம் நாம தான் வந்து அத அரெஸ்ட் பண்ணோம், ரத்தத்தை நான் தான் நிறுத்துறேன். அப்படி கிடையவே கிடையாதுங்க. காத்து பட்ட உடனே அளவுக்கு அதிகமான ரத்தம் வெளியே வருதுன்னா காத்து பட்ட உடனே என்ன பண்ணுதுங்க அந்த ஈரத்தன்மை பட்ட உடனே ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த ரத்தம் வந்து வெளியே வந்துட்டு இருக்கிறது அப்படியே மெதுவா அப்படியே வறட்சி தன்மை அது ட்ரை ஆக ஆரம்பிக்குது. அப்ப என்ன ஆகுதுங்க அப்போ ரத்தம் கட்டி போகுது, திரும்பியும் ரத்தம் வராம தடுக்கப்படுது. பாத்தீங்களா? அன்பும் கருணமாய் அகன்ற நிலையில் உள்ளாய் என் மனதை விரித்து இணைத்து கொண்டாய் உன்னுள்ளே சொல்றாங்க. அன்பும் கருணையுமாய் அகன்ற நிலையில் உள்ளாய், அன்பாகவும் கருணையாகவும் அகன்ற நிலையில் உள்ளாய் என் மனதை விரித்து இணைத்து கொண்டாய் உன்னுள்ளே. அவர் மனசையே என்ன பண்றாருங்க விரித்து இணைத்து கொண்டாய் உன்னுள்ளே. கண்ம வினைகள் எல்லாம் கழிந்தன உணர்கின்றேன், உன்னை அறிந்து உய்ய உலகோர்க்கு தொண்டு செய்வேன் அப்படின்னு சாமிஜி சொல்றாங்க. கண்ம வினைகள் எப்போ இறைவனோட ஐக்கியமான பிறகு என்னாச்சுங்க அன்பு கருணையா இறைவன் இணைச்சுக்கிறாராம் தன்னோட. அப்போ அந்த கண்ம வினைகள் எல்லாம் கழிந்து பிறகு உன்னை அறிந்து உலகோர்க்கு தொண்டு செய்வேன். உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் வந்து நான் தொண்டு செஞ்சு இன்பம் காண்பேன் அப்படின்னு சொல்லி சாமிஜி அற்புதமா வந்து சொல்லியிருக்காங்க இந்த அன்பும் கருணையில. அன்பு இல்லாத இடம் எங்குமே இல்ல. கந்தகுரு கவசத்துல சொல்லுவாங்க, அன்பே சிவம், அன்பே சத்தியம், அன்பே நித்தியம், அன்பே சாந்தம், அன்பே ஆனந்தம், அன்பே அனைத்தும் என்ற அன்பு இல்லாத இடம் அங்கும் இங்கும் இல்லை என்றார். அப்போ அன்பு இல்லாத இடம் எங்கேயுமே கிடையாது. பாத்தீங்கன்னா அன்பு இல்லைன்னா என்பதோல் போர்த்த உடம்பு அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றாரு. பாத்தீங்கன்னா என்னதான் எல்லாம் உடம்பு சதை நரம்புகள் எல்லாமே இருந்ததுன்னா அந்த உடலுக்குள்ள அன்புன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இல்லைன்னா அது எலும்புகளாலும் சதைகளாலும் போர்த்தப்பட்ட ஒரு சாதாரண சரீரம் தான் அப்படின்றாங்க. அப்போ அன்பு இந்த கொடுக்கக்கூடிய அந்த உடல் கூட சொல்லுவாங்க பரோபகாரம் இதம் சரீரம் அப்படின்றாங்க. ஒரு மத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த தன்மை இருந்ததுனாலே அந்த உடல் கூட எப்படி இருக்குமா அதனோட அமைப்பு பாத்தீங்கன்னா ரொம்ப பஞ்சு போல அந்த உடல் அமைப்பு இருக்குமா. எப்போ நமக்கு அன்பும் கருணையும் மனதுக்குள்ளேயும் உடலுக்குள்ளேயும் ஊற்றெடுக்கும் போது மட்டும்தான் அந்த உடல் வந்து இதமான சரீரமாக மாற்றம் அடையுது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அன்பும் கருணையா வாழணும்னா என்ன செய்யணுங்க? இறைநிலையை வந்து முதல்ல உணர்ந்துக்கணும். தீங்கு செய்யாமல், யாருக்கும் தீங்கு செய்யாம எப்போதும் என்ன பண்ணணுங்க? நம்மளோட கடமையை மட்டும் சரியா செஞ்சுட்டு வந்தாலுமே அந்த கடமையை செய்யும் போது கூட அந்த கடமையில மத்தவங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நன்மைகளை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோமாலே கடமை ஈகை இன்னும் கொடுக்கறது எந்த அளவுக்கு நம்மளால உடலால கொடுக்க முடியுமா, வார்த்தைகளால கொடுக்க முடியுமா, இல்ல பணத்தால கொடுக்க முடியுமா, ஆடை பொருட்களால கொடுக்க முடியுமா, இல்ல உணவு மூலியமா கொடுக்க முடியுமா, இப்படி எது மூலியமா நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தா மட்டுமே போதும். நம்ம எடுத்துக்கணும்னு அவசியம் இல்ல. நம்ம வந்து கொடுக்கப்பட்ட அத்தனை பொருளும் இந்த பிரபஞ்சத்துல போகும்போது பல மடங்கு பெருகிதாங்க வரும். இப்ப பூமரின்னு சொல்லுவாங்கல்ல, பந்து தூக்கி வந்து செவத்துல அடிச்சா ரிட்டர்ன் தான் வருமே தவிர அந்த செவத்திலேயே நிக்காது. பூமரின் அந்த மாதிரி தூக்கி அடிச்சீங்கன்னா ரிட்டர்ன் வரும். அப்போ நீங்க என்ன கொடுக்கப்பட்டதோ நாம ஒரு மடங்கு கொடுத்தோமா நமக்கு பல மடங்கு பெருகிதான் வரும். அப்ப நீங்க எதை கொடுக்கணும் எதை கொடுக்க கூடாது அப்படின்றத மட்டும் மனசுல வச்சுக்கணும். இப்ப நல்லதை கொடுத்தீங்கன்னா நல்லது பல மடங்கு பெருகி வரும். தவறான விஷயங்களை நம்ம செஞ்சாலும் நான் எதுவுமே செய்யலையே, நான் எந்த தவறும் செய்யலையே அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. ஆனா நம்ம செஞ்ச அந்த சிறு தவறுக்கு என்ன ஆகுங்க மிகப்பெரிய வந்து விஷயங்கள். ஏன்னா பிரபஞ்சத்துல போய் மோதி அலையாக வரும்போது என்ன பண்ணணும்னா சில பேருக்கு சொல்றாங்க பாருங்க, நல்லவங்க ஏன் கஷ்டப்படுறாங்க, சாமிஜி அதை கூட ஒத்துக்க மாட்டாங்க. நல்லவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறதே மாயை தான் அப்படின்வாங்க. ரொம்ப அற்புதமான வரிகளா இருக்கும் சாமிஜி சொல்றது ஒவ்வொன்றுமே. நல்லவங்க ஏன் கஷ்டப்படக்கூடாது? அப்ப நல்லவங்களுக்கு துன்பம் வருது அப்படின்னா
வரக்கூடாதுன்னு நினைச்சா மாயைன்றாரு. வருதுன்னா நம்மளோட பாவங்கள், நம்மளோட கர்மாக்கள். நாம இன்னைக்கு தவறு செய்யாம இருக்கலாம். நம்ம முன்னோர்கள் எல்லாருமே எல்லாத்தையும் சரியா செஞ்சாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. பல கோடி ஆண்டுகளா நமக்கு கர்ம வினை காரணமா தான் நம்மளோட இந்த உடல் வந்திருக்கு. இந்த பதிவுகள் அத்தனையும் வந்திருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல எப்படி நமக்கு துன்பம் வராது? அப்ப நம்ம எப்படி தூய்மை அடைய முடியும்? நம்ம ஒரு தெய்வ நிலை அடையணும், ஒரு முக்தி, மோட்சம் அப்படின்னு சொல்லி நம்ம வரணும் அப்படின்னு நெனைச்சா கூட, அப்ப நமக்கு அந்த பதிவுகள் எதனால நமக்கும் இறைவனுக்கும் டிஸ்டன்ஸ் வருதுன்னா, ஆசைகள் நமக்கு இருக்க இருக்க என்ன பண்ணுதுங்க, இறைவனுக்கும் நமக்கும் அந்த இடைவெளி இருந்துகிட்டே இருக்கு. அப்போ ஆசைகள நம்ம எந்த அளவுக்கு குறைக்கிறோமோ, அந்த அளவுக்கு நமக்கு இறைவனுக்கும் நமக்கும் இடைவெளி வந்து இருக்கவே இருக்காது. அப்போ ஆசைகள் மட்டுமே தான் என்ன பண்ணுதுங்க, ஆசைகள மகரிஷி கூட சொல்லியிருக்காங்க சீரமைக்கணும் அப்படின்னு. ஆனா, அந்த ஆசைகள் தான் என்ன பண்ணுதுங்க, இறைவனுக்கும் நமக்கும் இடைவெளி ஏற்படுத்துறது. அப்ப ஆசைகள் குறைய 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 இறைவன் வந்து நமக்கு அதிகப்படியான நெருக்கத்துல வந்து இறைவனும் நாமும் ஒண்ணா இணைஞ்சுதான் ஒரே அந்த சொல்லுவாங்க பாருங்க, ஒண்ணா டிராவல் பண்றதுன்னு. அந்த நிலைய கண்டிப்பா நம்ம அடைய முடியும். அப்ப நம்ம எவ்வளவு துன்ப நிலைகள் கடந்து வெளிய வந்தா மட்டும் தான், இந்த நிலைய இந்த உச்ச நிலைய உய்ய முடியும் அப்படின்றத சொல்றாங்க பாத்தீங்களா? அப்போ அந்த நிலைக்கு உயரணும் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணுங்க? அதுதான் புத்தர் சொல்லியிருப்பாரு. மக்கள் ஆசைப்படக்கூடாது என்று புத்தன் ஆசைப்பட்டார். சமைச்சு சீரமைக்கணும்னு சொல்றாங்க. ஆசைகளே துன்பத்திற்கு காரணம் அப்படி சொல்றாங்க. உண்மையாலுமே நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, அது சின்ன ஆசை, பெரிய ஆசை, எது வேணாலும் எடுத்துக்கங்க. ஆனா, அந்த இடத்துல ஒரு ஆசைன்னு ஒண்ணு வந்துருச்சுன்னா, கண்டிப்பா அது ஒரு துன்ப நிலை தான் கொண்டு போய் விடுதே தவிர, அதனால நமக்கு மிகப்பெரிய பலன் அத விட அந்த ஆசைய வந்து நம்ம எப்படி மாத்தி அமைச்சுக்கிறது? இந்த ஆசை தேவைதானா? அப்படின்னு சாமிஜி சொன்ன அந்த வழிபாடு படி, நம்ம அந்த முறைப்படி வந்து பாத்தீங்கன்னா, ஆசைகள சீரமைச்சுட்டோமா, கண்டிப்பா அந்த இடத்துல நம்ம துன்பத்துல இருந்து நம்ம வெளிய வந்துர முடியும். அன்பு இல்லாத ஒவ்வொரு மனிதனும் வாழவே முடியாது. பிரபஞ்சமே வாழ முடியாது. இந்த பிரபஞ்சம் கூட வந்து பாத்தீங்கன்னா, அன்பும் கருணையுமா இருக்கிறதுனால தான் என்ன பண்ணிட்டு இருக்குங்க, எந்த நேரமும் அதனோட நெறி பிழறாமல் சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, ஒரு நாள் கூட அதனோட கடமையில இருந்து தவறாம என்ன பண்ணுதுங்க, அதனோட ஆற்றலையும், எனர்ஜியும் நமக்கு எப்போதும் குடுத்துட்டே இருக்கு. அந்த மாரி சாமிஜி என்ன பண்ணியிருக்காங்க, நமக்கும் சரி, உலக மக்கள் அனைவருக்கும் சரி, அவருக்கு அந்த அன்பும், கருணையும் ஊற்றெடுத்ததுனால தான் என்ன பண்ணாருங்க, இந்த சமுதாய மக்களுக்கு அனைத்து நல்ல கருத்துக்களையும், தான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படின்ற அந்த முறையில எல்லாருக்கும் இத எடுத்து அந்த அளவுக்கு எடுத்துட்டு போணும் அப்படின்னு இன்னைக்கு உலக சமுதாய சேவா சங்கம்னு சொல்லக்கூடிய அன்புமிக்க ஒரு மையத்த வந்து ஒரு ஆரம்பிச்சாங்க சமைச்சு. அது இன்னைக்கு எல்லார் மத்தியிலயும், பல கோடி மக்கள் மத்தியிலயும், பல மொழிகள் பேசக்கூடிய மக்கள் மத்தியிலயும் இது சிறப்பா இன்ன வரைக்கும் செயல்பட்டுட்டு இருக்கு. சோ அந்த உயர்ந்த எண்ணங்கள், உயர்ந்த சிந்தனைகள் எப்படி வரும் அப்படின்னா, பொதுமக்கள் மேலயும், சமுதாயத்து மேலயும் சாமிஜிக்கு இருந்த அந்த அன்பும், கருணையும் தான் இன்னைக்கு உலக சமுதாய சேவா சங்கம், மனவளக்கலை மன்றங்கள், அங்கங்க அறக்கட்டளைகள், அங்கங்க இருக்கக்கூடிய மக்கள், அந்தந்த பகுதியில இருக்கக்கூடிய மக்கள், அந்தந்த மொழியில இத கொண்டு போயிட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா. இப்ப நம்ம யாழ்ப்பாணம் மன்றத்திலயும் அத சிறப்பா செஞ்சுட்டு இருக்காங்க. நானும் வந்து ஒரு 1 மந்த் ப்ரோகிராம்ல கலந்துகிட்டு ரொம்ப சந்தோஷமா, மகிழ்ச்சியா இன்னைக்கும் வந்து நீங்கா நினைவோட எனக்கு அந்த அ சிறப்பான அந்த அத்தனை விஷயங்களும் அங்க இருந்தவங்களும் சரி, ஐயாவோட அ வரவேற்பும் சரி, ரொம்ப மனமகிழ்ச்சியா இன்னைக்கும் வந்து கோல்டன் மூமெண்ட்ஸா இருந்துட்டு இருக்கு. அதுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். உலக சமுதாய சேவை சங்கம் உருவானதுக்கு வந்து எப்படி சாமிஜி காரணமா இருந்தாலும், அற்புதமான அடுத்த ஒரு மனிதர் வந்தார் பாத்தீங்கன்னா, யாருன்னா, நம்ம எஸ்கேஎம்ன்னு சொல்லக்கூடிய அவரு. அவரு வந்து அந்த மையத்தின் மேலயும், மகிழ்ச்சி மேலயும் வச்சிருந்த அன்பு, அது கருணை உள்ளம் எல்லாம் சேர்ந்து தான் என்ன பண்ணுச்சுங்க, இன்னைக்கு ஆழியாறுன்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய வளாகம் உருவாகுனதுக்கும் அது ஒரு காரணமா இருக்கு. ராகவேந்தர் சொல்றார் பாருங்க. ஆத்ம ஞானத்தை அடைந்த பின்னும் தேடினேன் தேவதேவா அப்படின்னு சொல்றாங்க. ஆத்மா ஞானத்த கூட அடைஞ்சிருச்சாம். அதுக்கு பிறகும் என்ன பண்றாங்க? அந்த தேடல், ஒரு தேடல்னா அங்க இல்லன்றது இல்ல. இறைவா இப்படி இருக்கியே, நாங்க இவ்வளவு நாள் இத உணர்ந்துக்கலையே அப்படின்னு சொல்லி ஆத்ம ஞானம் அடைஞ்ச பின்னும் அத வந்து மனப்பூர்வமா வந்து இது மக்களுக்கும் எடுத்துட்டு போணும்னு இன்னும் அறிவுபூர்வமா அத சிந்திக்கிறாங்க. திருவள்ளுவர் சொல்றாங்க, "அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் புன்கணீர் பூசல் தரும்." அன்புக்கு எப்பவுமே என்னங்க அதுக்கு தாழ்ப்பாளோ எதுவுமே கிடையாது. சோ எல்லா நேரமும் எல்லார்கிட்டயும் வெளிப்படுத்தக்கூடியது அன்பு. அந்த அன்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா, குழந்தைகிட்ட இருக்கும் பாருங்க. அதுக்கு வேற்றாரு, பகையாளி, பிடிச்சவங்க, பிடிக்காதவங்க அதெல்லாம் குழந்தை வந்து பார்க்கவே பார்க்காது. அது வந்து எல்லார் கூடயும் எப்பவுமே எப்படி இருக்குங்க, இப்போ ஒரு சின்ன பிரச்சனைன்னா கூட அடுத்த நொடியே போய் அவங்களோட அந்த நடந்த சம்பவங்கள் எல்லாம் தாய் அடிச்சிருப்பாங்க.
அதே தாய்கிட்டயே போய் திரும்பி என்ன பண்ணுவாங்க, கட்டி பிடிச்சிட்டு அந்த குழந்தை அழும். அடிச்சதே தாய் தான். ஆனா அத கூட அது மறந்துட்டு என்ன பண்ணும்னா, அந்த தாய்கிட்டயே போய் அப்ப அந்த தாய் உள்ளம் என்ன பண்ணுது, நம்ம அடிச்சு கூட நம்ம குழந்தை வந்து நம்மள வந்து நம்மளையே பிடிக்குது அப்படின்னும்போது, அவங்களும் செஞ்ச தவறுக்காக உடனே அந்த மனச மாத்திக்கிட்டு அந்த குழந்தைய அரவணைச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லிட்டு போலாம். ஒரு சின்ன கதை பார்க்கலாம். ஆ ஒரு சிற்பி சிலையும் கல்லும் வந்து பேசுறாங்க பார்த்தீங்களா 2 பேரும். ஆம் சிலை வந்து சிலை கிட்ட நம்ம படிக்கட்டு பேசுது பார்த்தீங்களா? ஆ "நீ ஆராதனைக்குரிய ஒரு பொருளா இருக்க. நான் மட்டும் எப்பவுமே படிக்கட்டா இருந்துட்டு இருக்கேன். எல்லாரும் என்ன கால்ல மிதிக்கிறாங்க. உன்ன மட்டும் எப்பவுமே ஆராதனைக்குரிய பொருள். உனக்கு கற்பூர தீபாராதனை, அபிஷேகங்கள் எல்லாம் செய்றாங்க. அப்ப நீ எவ்ளோ சிறப்பு வாய்ந்த ஆளு" அப்படின்னு சொல்லும்போது, அப்ப அந்த சிலை வந்து அழகா பேசுதுங்க. என்ன சொல்லுது அப்படின்னா, உன்னையும் என்னையும் ஒரே நேரத்துல தான் செலக்ட் பண்ணாங்க. 2 கல்லா. ஒரே நேரத்துல தான் 2 கல்லையும் தேர்ந்தெடுத்தாங்க. ஆனா ஒரே ஒரு தட்டு தட்டும்போது நீ உடைஞ்சு விழுந்துட்ட. ஆனா என்ன, என் உடம்புல இருந்து என்னென்ன பகுதிகள வேண்டாத பகுதிகள எந்த அளவுக்கு செதுக்கி எடுக்க முடியுமோ, அந்த அளவுக்கு என்னோட உடலுக்குள்ள இருந்து அத்தனையும் செதுக்கி எடுத்தாங்க. அதுவரைக்கும் நானு எல்லாத்தையும் பொறுமையா இருந்து, நான் ஒரு மிகப்பெரிய ஒரு உருவமா மாறுற வரைக்கும் என்னோட பொறுமை தன்மைய காத்ததுனால, எனக்கு ஒரு அற்புதமான இப்படி ஒரு சக்தியும், ஒரு ஆற்றலும் எனக்கு வந்து கிடைச்சது. அப்படின்றத தெளிவா அந்த படிக்கட்டு இந்த மாரி தான் நம்ம இன்னைக்கு சமுதாயத்திலயும் இருக்கோம். யாரோடையும் யாரையும் கம்பேர் பண்ணவும் வேணாம். ஸோ அந்த நிலைக்கு அவங்க உயர்ந்திருக்காங்கன்னா, அதுக்குரிய எவ்வளவு வந்து அந்த இடத்துல அவங்க செயல்பட்டிருப்பாங்க. இப்ப சொல்றோம் சிற்பம் அப்படின்னு சொல்றோம். அந்த சிற்பத்த வேண்டாத பகுதிகள் எல்லாம் வடித்த பிறகுதான் அது சிற்பமா மாறுச்சு. அந்த மாரிதான் நம்மகிட்டயும். நம்மகிட்ட ஒரு துன்பம் வருதுன்னா, நம்மகிட்ட ஏதோ தேவையில்லாதது, வேண்டாத விஷயங்கள் இருக்குது அப்படின்றதுக்காக மட்டும் தான் தெய்வ நிலை என்ன பண்ணுதுங்க, நமக்கு ஒரு துன்பம் ஒருத்தர் மூலியமா ஒரு துன்பமா குடுத்து என்ன பண்ணுதுங்க, அந்த பதிவ நீக்கம் செஞ்சு இன்னும் மேல மேல நம்மள தூய்மைப்படுத்துறாங்க. இப்ப ஒரு இரும்பு இருக்குதுங்க. இரும்புக்கு கத்தின்னு சொல்றோம், கோடாரின்னு சொல்றோம், மண்வெட்டி சொல்றோம். அது எப்ப அந்த மாரி உருவங்களா மாற்றப்பட்டது அப்படின்னும்போது, அந்த கத்தி, கோடாரி, அந்த இரும்பு பொருட்கள் அத்தனையும் என்னாச்சுங்க, அந்த நெருப்புல வச்சு நல்லா ஹீட் பண்ணி, இப்ப அதே கத்திய சாதாரணமா நீங்க வந்து வேற ஒரு உருவமா மாத்தணும்னா மாத்த முடியாது பாத்தீங்கன்னா. ஆனா நெருப்பு கிட்ட குடுத்து, அது நல்லா காய்ச்சின பிறகு, அந்த சிவந்த நிலை வரும்போது, வச்சு வேகமா தட்டுவாங்க பாத்தீங்கன்னா. தட்டுன பிறகு என்ன வடிவம் தேவையோ அந்த வடிவம் அது அந்த இரும்பு எடுக்க ஆரம்பிக்குது. அப்ப அதே மாரிதாங்க நம்மளோட மனிதர்கள வந்து எப்படி தட்ட முடியும்? அப்ப அந்த இரும்பை எப்படி காய்ச்சினா வந்து வேற வடிவம் மாற்றப்படுதோ, அந்த மாரிதான். அப்ப நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த பதிவுகள எந்த அளவுக்கு முடியுமோ, அப்ப அந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வந்து நம்மள வந்து தூய்மைப்படுத்தணும் அப்டின்னும்போது, எக்ஸ்ட்ரீம் லெவல் துன்பத்த குடுத்தா மட்டும் தான் என்ன பண்ண முடியுங்க, நம்ம மாற்று வடிவம் எடுக்க முடியும். அப்படி மாற்று வடிவம் எடுக்கணும்னா கூட என்ன பண்ணணுங்க, நம்மள வந்து எந்த அளவுக்கு நெருப்புல போட்டா தான் வந்து அது மாற்றம் வரும். அங்க இரும்ப நெருப்புல போடுறாங்க. நமக்கு என்ன பண்றாங்க, அந்த துன்பத்த குடுத்து என்ன பண்றாங்க, மாற்றி அமைக்கிறாங்க. அப்ப துன்பம் வருதேன்னு யாருமே எப்பவுமே வருத்தப்பட வேணாம். எந்த அளவுக்கு அடிச்சு துவச்சு காய போடுதோ, அந்த அளவுக்கு நாம இறைவன் கூட நம்ம நெருக்கமா இருக்கோம். இறைவனே நம்மள தாங்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம். கொஞ்சம் துன்பம் இருக்கிறவங்க கொஞ்சம் பிளஸ்ட் சைல்டு. நெறைய துன்பம் இருக்கிறவங்க எப்பவுமே மனசால ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இறைவனால் எப்பவுமே தாங்கி பிடிச்சுட்டு இருக்கக்கூடிய நிலையில உயர்ந்தவங்க அப்படின்றத வந்து ஆ தெள்ளத் தெளிவா நம்ம தெரிஞ்சுக்கலாம் பார்த்தீங்களா? இப்போ உயிரினங்களில் ஒன்றை ஒன்று வாழ்த்திடும்போது, அதில் உள்ளிருந்து வாழ்த்துவதும் முன்னருளொன்றுன்னு பக்தி மார்க்கத்துல பாடல் உண்டு பாத்தீங்கன்னா. சோ, ஒவ்வொரு உயிரினமும் தன்னைத்தானே வாழ்த்திக்குது. ஒருத்தர வாழ்த்திக்குது. அப்படி வாழ்த்துறதுக்கு எது காரணங்க? உள்ள இருக்கக்கூடிய அற்புதமான அந்த அன்பு தான். அந்த அன்பு எப்படி இருக்காங்க? "இன்ப ஊற்று என நிறைந்த இறைவா எனும் போதிலே ஏற்படும் ஒரு இன்பம் அதை எவ்வாறு சொல்வேன்? நன்மை தரும் நவகோள்கள் நட்சத்திரக் கூட்டம் நான் அகத்தே காணுகின்றேன். நடனமாடும் காட்சியை உன் பெரிய பேரியக்க ஓமையற்ற ஆற்றலாய் உலகங்கள் அத்தனையும் உருளுதே ஒரு கொத்து போல் தன்மயமாய் தான் அதுவாய் தவறிடாது இயக்கும் என் தன்மையினை என்ன என்ன தவம் அது ஆனந்தமே அப்படின்னு சொல்லி சாமிஜி அழகா சொல்லியிருப்பாங்க. சோ அப்போ அந்த நிலைக்கு உயரும் போதுதான் அந்த அன்பு, கருணை எல்லாமே மாற்றம் அடையுது. நேரம் கருதி நிறைவு செஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லலாம்னு நினைச்சேன். பரவாயில்ல நேரம் ஆயிடுச்சு. உன்னத அறிவு பத்தி மட்டும் கொஞ்சோண்டு பார்த்துக்கலாம். ஆத்மா, கடவுள் இவர்களுக்கு இடையேயான உறவு பற்றி திவ்ய ஞானமான ஆன்மீக அறிவு
தூய்மைப்படுத்தி முக்தி அளிக்கக்கூடியது. சுயநலமற்ற பக்தி செயலின் பலனே இந்த உன்னத அறிவு அப்படின்றாங்க. குருவை தேடுவதன் மூலம் எப்படி ஆகுறாங்க? சித்தி அடையறாங்க. தேவை ஆகியவற்றை பகவான் விளக்குகிறார். எப்படி? பரத்தை எச்செயல் எக்குணத்தை எவர் ஒருவர் அடிக்கடி நினைந்தால் நினைப்போர் ஆற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும். இப்பெருமை இயல்புக்க நியதியாகும். எவர் ஒருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாத குரு உயர்வு தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம அந்த பரத்தோட செயலுக்கு எது காரணம் அப்படின்னா, நமக்கெல்லாம் அந்த காரண கர்த்தாவாகி இருக்கிறதே குரு தான். பாத்தீங்கன்னா பரத்தை பத்தி நமக்கு தெரியுமா அப்படின்னா, மனவளக்கலைக்கு வந்த பிறகுதான் தெரியும். இறைவன்னா யாரு, இறை தொகுல்னா யாரு, இறைவன் எப்படி இருக்காரு, எந்த வடிவமா இருக்காரு, என்ன செயல்கள் செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்றத பத்தி எல்லாம் எப்ப தெரிஞ்சுதுங்க நமக்கு? எல்லாருக்கும் ஒரு ஞான தேடல் இருந்தது. ஆனா அதை உணர்ந்துக்கிறதுக்கு ஈஸியான வழி எது அப்படின்னா குரு தான். பாத்தீங்கன்னா அப்ப குருவோட பாதங்களை நம்ம எப்பவுமே பணிஞ்சு குருவோட கருத்துக்களை முடிந்த வரைக்கும் இந்த சமுதாயத்துல மேற்கொள்வோம் என்று கூறி, இந்த அன்பும் கருணையும் என்ற தலைப்பை கொடுத்த இந்த தலைப்பின் மூலமாக நாம எடுத்துக்கக்கூடிய மாறல் என்ன அப்படின்னா, மேக்சிமம் கோபத்தை குறைச்சிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துருங்க? அன்பும் கருணையும் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான சிந்தனை ஆற்றல் நம்ம ஒவ்வொருத்தர் மனசுலயும் ஏற்பட்டுடும் அப்படின்றத சொல்லி, இந்த அற்புதமான வாய்ப்பை அளித்த முருகானந்தவேல் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இணையதளத்தில் கலந்துள்ள அனைத்து நண்பர்கள், சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். அன்பும் கருணையும் என்ற தலைப்பினை அளித்ததற்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.